بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ولا وزير له ولا ند له ولا مثل له ولا مثال له. ونشهد أن سيدنا وسندنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك عليهم. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال: إن الله اطلع على أهل بدر فقال: اعملوا ما شئتم فقد غفرت لكم. رواه أحمد أو كما قال عليه الصلاة والسلام. கொஞ்சம் நெருக்கமாக அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. நெருக்கமாக உட்கார்ந்து கொள்ளுங்க. பின்னுக்குள்ள சகோதரர்கள், கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியமான பரக்கத்தான ஒரு ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தான். கண்ணியமானவர்களே, ரமதானுடைய மாதம் என்பது இது தங்கி நிற்கக்கூடிய ஒரு மாதம் அல்ல, இது வருடக்கணக்க இருக்கக்கூடிய ஒரு மாதம் அல்ல. இந்த மாதம் வரும், வேகமாக சென்றுடும். கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் 17வது இரவில் இருக்கிறோம். 17வது இரவில் இருக்கிறோம். நேற்று பிறை தென்பட்ட மாதிரி ஒரு ஞாபகம், நேற்று முதல் தராவி தொழுத மாதிரி ஒரு ஞாபகம், நேற்று இரவு புலிவாழப்பழமும் தயிரும் தேடின மாதிரி ஒரு ஞாபகம். இன்றைக்கு 17வது இரவில் இருக்கிறோம். வேகமாக சென்று கொண்டிருக்கிறது காலம். ரமதான் இது பாக்கியமான ஒரு மாதம். கவலை என்ன தெரியுமா? எங்கட ஊர்கள்ல நிறைய பேர் இந்த பாக்கியத்தை அடைகிறாங்க இல்ல, எங்கட குடும்பங்கள்ல நிறைய பேர் இந்த ரமலானுடைய பாக்கியத்தை அடைகிறாங்க இல்ல. இது பாக்கியம். தராவி என்பது ஒரு பாக்கியம், வித்ரு தொழுகை என்பது ஒரு பாக்கியம், சஹரு கிளம்புறது என்பது ஒரு பாக்கியம். அந்த இஃப்தாருடைய நேரம் குடும்பம் எல்லாம் ஒன்று சேர்ந்து பிள்ளைகளோடு உட்கார்ந்து சின்ன ஓடக்கூடிய அந்த மகனையும் உட்கார வச்சு அந்த நோன்பு துறக்கிற அந்த பரக்கத் தீகிற சகோதரர்களே, இதுவும் ஒரு பாக்கியம். இந்த பாக்கியத்தை நிறைய பேர் அடைவதில்லை. கண்ணியமானவர்களே, பெட்ரோல் இல்லைண்டா ஃபஜ்ர் தொழுகையை விட பெட்ரோல் லைன்ல போயிட்டு நிக்கலும் உம்மத்துக்கு. ஏன் சுபோ தொழுகைக்கு லைன்ல நிக்கலாது? கேஸ் இல்லைண்டா லைன்ல சுபோட போயிட்டு நிக்கலும் ஏன் தராவிக்கு நிக்கலாது? கண்ணியமானவர்களே, இதை நாம் பாக்கியமாக இன்னும் எடுக்கவில்லை. இதனுடைய அந்த மகத்துவம் இன்னும் உள்ளத்துக்கு வரல சகோதரர்களே. கவலையோடு பேசுறேன். முதலாத்து பார்த்தா மாஷா அல்லாஹ் எல்லா ஊர்லயும் கியூ. இங்க ஃபஜ்ர் இமாம் ஜமாத், அங்க ஆட்டா கியூ. ஏன்? அவருக்கு தெரியும் பெட்ரோல் அடிச்சாதான் எனக்கு ஆட்டா ஓடுண்டு. கண்ணியமானவர்களே, ஏன் எங்க உம்மத்து விளங்குறாங்க இல்ல? இந்த ரமலானை நாங்க ஹயாத்தாக்கினா அல்ல எங்கட ஒரு வருஷத்துடைய வாழ்க்கையை ஓட்டுவான் சகோதரர்களே. பெட்ரோல் இருந்தா வாகனம் ஓடும் என்பது விளங்கக்கூடிய உம்மத்து நாங்க. கேஸ் இருந்தா அடுப்பு பத்தும் என்று விளங்கக்கூடிய உம்மத்து நாங்க. ஏன் விளங்குது இல்ல? நான் சரியா ரமதான ஹயாத்தாக்கினா ஏன் ஒரு வருஷத்தை அல்ல ஓட்டுவான் சகோதரர்களே. பாக்கியமான மாதம் ரமதான். இது நன்மையை கொள்ளையடிக்கக்கூடிய மாதம் ரமதான். உதாரணத்துக்கு ஒரு கடையில ஆஃபர் போட்டுக்கிறாங்க, 1 buy get 1 free. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. எங்கேயும் போட்டியில் உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு சாரம் வாங்கினா ஒரு சாரம் ஃப்ரீயா. அடுத்த நாள் பார்க்கல எங்க உம்மத் எல்லாம் மீப்பாங்க. ஏன்? ஒரு பெருநாள் உடுப்பு வாங்கினா ஒன்று ஃப்ரீயாமே. அல்லாஹ் சொல்றான், யூ பே 1 ரமதானுடைய மாதத்துல ஒன்று தொழு, கெட் 70 ஃப்ரீ. நான் உனக்கு 70 ஃப்ரீயா தாரன்றான் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஒன்று தரல. அல்லாஹ் சொல்றான், நான் உனக்கு 70 ஃப்ரீயா தாரேன், நீ ஒரு ரூபா செலவழி ரமதான்ல. அல்லாஹ் சொல்றான், உனக்கு நான் 700 மல்டிபிள் ரிவார்ட்ஸ், உனக்கு நான் 700 மடங்கு இரட்டிப்பாக்கி தாரேன்றான் அல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு மாதம் ரமலான்.
கண்ணியமானவர்களே, இந்த ரமலானுடைய மாதத்துல நடந்த 3 வரலாறுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத வரலாறுகள். இது 3. ஒன்று, அல்லாஹ் நபிக்கு குர்ஆன் இறக்கின வரலாறு. புகாரியுடைய 2வது 3வது ஹதீஸ் அழகாக பேசுகிறது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குர்ஆன் இறங்கின வரலாறு கொண்டு வந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் இறக்கப்பட்ட வரலாறு. இன்றைக்கு எங்கட மகனோ மகளோ படிச்சு டாக்டர் எடுக்கிறாரு, லாயர், இன்ஜினியர், IIT படிச்சுக்கிறாரு. அவருக்கு பட்டம் கிடைக்குது எங்க? BMICHல. BMICHல தான் கிராஜுவேஷன். குடும்பமே போவாங்க கோட்டெல்லாம் முடித்து. பட்டமளிப்பு விழாவுடைய நாள் அன்று சந்தோஷமான ஒரு தருணம் சகோதரர்களே. வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள் அன்று. எங்க பட்டம் கிடைக்குது? BMICHல. கண்ணியமானவர்களே, எங்கட நபி அவர்களுக்கு அல்லாஹ் நபி பட்டத்தை கொடுத்தான். எங்க தெரியுமா? மக்காட BMICHல. அது எங்க இருக்குது? ஜபலுன் நூர். நூர் என்ற மலை ஹரம் ஷரீஃப்ல இருந்து பார்த்தா விளங்கும். அந்த மலை ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் தான். அந்த மலையில 2 அவர் ஏறணும். ஒசக்க தப்புக்கு ஏறியத்துக்கு போறோம். மேலிருந்து பார்த்தா பனியத்தான் அந்த குகை இருக்குது. திரும்ப பனி இறங்கணும் சகோதரர்கள். லேசான குகையல்ல, சின்ன ஒரு குகை தான். அல்லாஹ் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நபி பட்டத்தை கொடுத்தான். அந்த மலையில தான், ஜபல் நூர்ல. பட்டம் கொடுக்கிறவர் யாரு? சையதுல் மலாயிகா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நபி அவர்களுக்கு நபி பட்டத்தை கொடுக்கிறாங்க. அந்த வரலாறு நபி அவர்களுக்கு மறக்கலாது. அந்த குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த வரலாறு. கண்ணியமானவர்களே, ரமலான் இந்த மாதத்துடைய வரலாறுகள். 2வது, கண்ணியமானவர்களே, ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் மக்காவை வெற்றி கொடுக்கிறான். மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. இந்த ரமலானுடைய மாதம் 8 வருஷம் 13 வருஷம் நபி அவர்கள் மக்காவுல பொறுமையாக வாழ்ந்தார்கள். நபி பிறந்தது மக்காவுல, வாழ்ந்தது மக்காவுல, வளர்ந்தது மக்காவுல. நிம்மதியாக குறைஷிகள் வாழ உடல்ல நபிய. அல்லாஹ் நபி அவர்களுக்கு சொன்ன, நபியே மக்கா விட்டுட்டு போங்க மதீனாவுக்கு. மதீனாவுக்கு போற நேரம், கடைசி நேரம். உதாரணத்துக்கு எங்களை எங்க ஊருட்டு விரட்டுறாங்க, போங்க ஊருட்டு போங்க, இங்கே வாங்க. எவ்வளவு கவலையாக்கும். நாங்க பிறந்த ஊரு, வளர்ந்த ஊரு சகோதரர்களே, எங்களை ஊருட்டு போக சொல்லிட்டாங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான கவலை. வாப்பா வாழ்ந்த ஊரு, தண்ட அப்பா அப்துல் முத்தலிஃப் வாழ்ந்த ஊரு மக்கா. அல்லாஹ்ட கட்டளை. காபத்துல்லாஹ் கிட்ட வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த காலத்துல பள்ளி சாவி யார்ட்ட தெரியுமா இருந்துச்சு? உஸ்மான் இப்னு தல்ஹா இருந்துச்சு. யாரு? உஸ்மான் இப்னு தல்ஹா. காபத்துல்லாஹ் கீ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க, யா உஸ்மான், காபத்துல்லாஹ் சாவியை கொஞ்சம் தாங்களே, நான் 2 ரக்காத் தொழுது கொள்றேன். சுப்ஹானல்லாஹ். உஸ்மான் இப்னு தல்ஹா சொன்னாரு, காபத்துல்லாஹ்வுடைய சாவி நோ சான்ஸ், அல்லாஹ்வுடைய போயிட்டு மதீனாவுக்கு எப்படியும். அந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் இப்னு தல்ஹாவை பார்த்து சொன்னாங்க, யா உஸ்மான், ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், நீங்க நின்ற இடத்துல நான் நிற்பேன், நான் நிக்கிற இடத்துல நீங்க நிப்பீங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு போயிட்டாங்க மதீனாவுக்கு. கண்ணியமானவர்களே, மதீனாவுக்கு போன நபியை நிம்மதியாக வாழ உடல்ல குறைஷிகள். அபூ ஜஹீல் கடிதம் எழுதி கொண்டே இருந்தான். அப்துல்லா பின் உபை, மதீனாவில் இருந்த ஒரு முனாஃபிக். அவர் முஸ்லிம்கள் வந்திருக்கிறாங்க, நீங்க போரிடுங்க, அவங்களோட யுத்தம் எடுங்க, அப்படி இல்லைன்னு நாங்க யுத்தம் எடுப்போம். நிம்மதியாக வாழ உடல்ல. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோன்பு கடமையாக்கினான். ரமலான் முதல் நோன்பு. எல்லா சஹாபாக்களும் நோன்பு பிடிச்சிருக்கிறார். கண்ணியமானவர்களே, இதே ரமலானுடைய மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கிற நேரம், ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு, நபி அவர்களுக்கு ஒரு செய்தி வருகிறது. இது 3வது வரலாறு. 2வது வரலாறு நபி அவர்களுக்கு மறக்க முடியாத வரலாறு, ஃபத்ஹ் மக்காவுடைய வரலாறு. 3வது வரலாறு இந்த பத்ருடைய வரலாறு. இன்று இரவு கண்ணியமானவர்களே, முழு உலகத்திலேயும் இன்று பத்ரை பற்றி பேசக்கூடிய ஒரு நாள், அந்த பத்ரியின் சஹாபாக்களை பற்றி ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு நாள். ஏ தெரியுமா?
அந்த பத்ரு சஹாபாக்கள் இல்லை என்று இருந்தால் இன்னைக்கு நானும் நீங்களும் தொப்பி போட்டு ஜுப்பா போட்டு இருக்க மாட்டோம். அன்று அந்த பத்ரு சஹாபாக்கள் இல்லை என்று இருந்தால் 14 நூற்றாண்டுடைய இந்த இஸ்லாத்துடைய வரலாறு இல்லை சகோதரர்களே, இல்ல சகோதரர். அந்த பத்ரு சஹாபாக்கள் இல்லை என்று இருந்தால் இஸ்லாமே இல்லை சகோதரர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், ஏன் இந்த சஹாபாக்களை நீ அழிச்சிட்டாயினா, இவங்க எல்லாம் அழிஞ்சிட்டாங்கடா, உலகத்துல இஸ்லாத்தை ஹயாத் ஆகிறதுக்கு யாருமே இல்லையா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, இது லேசான வரலாறு அல்ல. பத்ர், அந்த கண்ணியமான சஹாபாக்கள், பத்ருடைய சஹாபாக்கள், அல்லாஹ் ஹதீஸே குதுஸில என்ன தெரியுமா சொல்றான்? அல்லாஹ் சொல்றான், இஅமலு மா ஷிஅதும். பத்ரு சஹாபாக்களை பார்த்து, நீங்க வேண்டியதை செய்யுங்க, உலகத்துல பாவம் செய்யுங்க, நாங்க உங்களை எல்லாம் மன்னிச்சிட்டோம். சுப்ஹான, உலகத்திலே அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுத்துட்டான், நீங்க எல்லாம் சொர்க்கவாதிகள். சுப்ஹான, 313 சஹாபாக்களும் சொர்க்கவாதிகள் சகோதரர்கள், சந்தேகம் இல்லை. உலகத்திலே பட்டத்தை அல்லாஹ் கொடுத்தான். ஏன்? இப்படிப்பட்ட ஒரு காலம் அது, அந்த பத்ருடைய நாள். கண்ணியமானவர்களே, இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஒரு செய்தி வருகிறது. அபூ சுஃபியானுடைய ஒரு பயண கூட்டம் ஷாமில் இருந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த காலத்துல ஷாம் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சிரியா இது. கண்ணியமானவர்களே, பலஸ்தீன், யமன், ஜோர்தான், இந்த 4 நாடுகளுக்கு அந்த காலத்துல ஷாம் என்று சொல்லுவாங்க. அபூ சுஃபியான் பெரிய ஒரு பணத்தொகையோட வாராரு. உலமாக்கள் எழுதுறாங்க 50,000 திர்ஹம் பெறுமதியான சொத்து அந்த காலத்துல. இன்னைக்கு கிட்டத்தட்ட 50 லட்சம் சல்லி. அது லேசான சொத்து அல்ல. குறைஷி மக்காவுடைய பெண்கள் தந்த மாலையை ஈடு வச்சு சல்லி கொடுத்தாங்களா வியாபாரத்துக்கு, முஸ்லிம்களுக்கு நாங்க எதிராக பாவிப்போம் சொல்லி. பெரிய ஒரு பணத்தொகையோடு அபூ சுஃபியான் வாராரு. இப்ப எங்கிருந்து வாராரு? ஷாம்ல இருந்து வந்து கொண்டிருக்கிறாரு. கண்ணியமான சகோதரர்களே, மதீனாவை டச் பண்ணித்தான் போகணும் மக்காவுக்கு. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி 2 பேர் அனுப்பினாங்க. அம்ர் இப்னு உமையா வமரி ரலியல்லாஹு தஆலாவோட தலைமையில 2 பேர் அனுப்பினாங்க, போயிட்டு பாருங்க அபூ சுஃபியான் எங்கால வாராருன்னு சொல்லி. இவங்க போயாங்க, போயிட்டு பார்த்தா விலகுது, பட்டால வந்து கொண்டிருக்குது அபூ சுஃபியானுடைய. இவங்க ஒட்டகத்துல போனாங்க சகோதரர்களே. அபூ சுஃபியான் கண்ணியமானவர்களே இன்றைக்கு ஜன்னத்துல் பக்கீல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். பின்னால் அல்லாஹ் இஸ்லாத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். கண்ணியமானவர்களே, இவங்க வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அபூ சுஃபியான் வந்து கொண்டிருக்கிறாரு. அபூ சுஃபியான் அந்த இடத்துக்கு வாராரு, வந்து பார்க்கிறாரு, ஒட்டகத்துடைய சில விட்டைகள் விழுந்தி கீழே. அபூ சுஃபியான் லேசானவர் அல்ல, அவர் ஒரு டேலண்ட். அந்த ஒட்டகத்துடைய அந்த விட்டைகள் அந்த சாணத்தை கிளப்பி பார்க்கிறாரு, அதுக்குள்ள ஈச்சப்பழ கொட்டை இது. அந்த ஈச்சப்பழ கொட்டையை எடுத்து விளங்கினாரு, இது மதீனால ஈச்சப்பழ கொட்டை. சுப்ஹானல்லாஹ், எப்படி டேலண்ட். கண்ணியமானவர்களே, ஈச்சப்பழ கொட்டையை பார்த்து சொல்லுவாராம், இது எந்த நாட்டு ஈச்சப்பழம். அந்த அளவுக்கு அல்ல டேலண்ட் கொடுத்தான் சஹாபாக்கள். கண்ணியமானவர்களே, அபூ சுஃபியான் சொன்னாரு, மதீனாவுடைய முஸ்லிம்கள் வந்துட்டு பேசிக்கிறாங்க, இவங்க வந்தது லேசு இல்ல, உளவு பார்க்க வந்திருக்கிறாங்க. உடனே என்ன செஞ்சாரு? வம்தம் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடியவரை பொற்காசுகளை கொடுத்து உடனே அனுப்பினார் மக்காவுக்கு. மக்காவுக்கு போயிட்டு சொல்லுங்க, எங்களுக்கு ஆபத்து, முஸ்லிம்கள் எல்லாம் எங்களை அட்டாக் பண்ண பாக்குறாங்க. அந்த காலத்துல இமெயில் பண்றதுக்கு வசதி இல்ல, அந்த காலத்துல வாட்ஸ்அப் இல்ல, பேஸ்புக் இல்ல, மெசஞ்சர் இல்ல. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு பஜார்ல ஒரு சண்டைண்டா எங்களுக்கு தெரியாம இருக்கும், ஆஸ்திரேலியாவுக்கு மெசேஜ் போயிட்டு இருக்கும், அமெரிக்காவுக்கு மெசேஜ் போயிட்டு இருக்கும். நானா கோல் அடிப்பார், என்னடா பஜார்ல சண்டையாமே. சுப்ஹானல்லாஹ், நாங்க வீட்டுல போய்ப்போம். கண்ணியமானவர்களே, அந்த அளவுக்கு இன்றைக்கு வேகம், மெசேஜ் வேகம், அந்த அளவுக்கு உலகம் வளர்ந்திக்குது இன்னைக்கு இன்டர்நெட். அந்த காலத்துல மெசேஜ் அனுப்புறேன்னு எப்படி? தூது அனுப்பணும், காசு கொடுத்து சொல்லணும், போயிட்டு மெசேஜ் கொடுங்க சொல்லி. மெசேஜ் கொடுக்கிறவர் யாரு? வம்தம் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடியவர் மெசேஜ் எடுத்துக்கொண்டு போவாரு மக்காவுக்கு. என்ன மெசேஜ்? எங்களுக்கு எல்லாம் அபூ சுஃபியான் எங்கட பயண கூட்டம், பிரயாண கூட்டத்துக்கு ஆபத்து. இவர் மக்காவுக்கு போயிட்டு சொன்னாரு, மக்காவுடைய பஜார்ல எல்லாரும் வாங்க, பிரச்சனை வந்துருச்சு எங்களுக்கு, முஸ்லீம்கள் எல்லாம் அட்டாக் பண்ண பாக்குறாங்க. அப்படி எந்த ஒரு ஐடியா மீக்கல சஹாபாக்களுக்கு. கண்ணியமானவர்களே, அபூ லஹபுடைய மனைவி
உம்மு ஜமீல், இவங்க எல்லாம் எழுப்பி நின்றாங்க. நாங்க உடக்கூடாது முஸ்லிம்களை, எங்கட சொத்துகள், எங்கட சல்லிகள். கண்ணியமானவர்களே, அபூஜஹில் படையெடுத்தான். 1000 பேர்களை கொண்ட படை இந்த ரமதானுடைய மாதம் மக்காவில் இருந்து தயாரானாங்க. நாங்க இந்த பயணம் முஸ்லீம்களுக்கு நாங்க ஒரு முடிவு கட்டித்தான் ஆகணும், முஸ்லீம்களுக்கு ஒரு பயணம் ஒரு பாடத்தை படிச்சு கொடுத்துதான் வருவோம் என்று சொல்லி அபூஜஹில் பட்டாளத்தை எடுத்தான் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு. கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் எல்லாம் நோம்பு பிடிச்சிருந்தாங்க. சஹாபாக்களுக்கு நபி அவங்களுக்கு செய்தி வருகிறது, அபூஜஹில் படையெடுத்து வருகிறான் மக்காவில் இருந்து மதீனாவை அட்டாக் பண்றதுக்கு. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான கவலை. என்ன செய்யறது? யுத்தம் செய்யற பிளானே இல்லை யாருக்கும். கண்ணியமானவர்களே, நல்லா விளங்கிக் கொள்ளணும், இஸ்லாம் என்றது இது ரிலீஜன் ஆஃப் வார். இது யுத்தம் செய்கிற ஒரு மார்க்கம் அல்ல. இஸ்லாம்ன்றது யுத்தத்துடைய மார்க்கம் அல்ல. 15 வருஷம் கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யுத்தம் என்பதை நபி அவங்க செய்யல. 15 வருஷம் அல்லாஹ் ஆயத் இறக்குறான், உதின லில்லதீன யுகாத்தலூன பிஅன்னஹும் ظுலிமூ. போருடைய ஆயத். நல்லா விளங்கு சகோதரர்களே, அல்லாஹ் ஆயத் இறக்குறான், நபியே உங்களுக்கு நாங்க யுத்தம் செய்யறதுக்கு அனுமதி தாரோம். என்ன காரணம் தெரியுமா? நீங்க அநியாயம் செய்யப்படுறீங்க. சுப்ஹானல்லாஹ். ஆஃப்டர் 15 இயர்ஸ், 15 வருஷத்துக்கு பிறகுதான் யுத்தத்துடைய ஆயத்தை அல்லாஹ் இறக்குறான். கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் எல்லாம் நோன்பு பிடிச்சிருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களையும் ஒன்று சேர்ப்பாங்க ஒரு மஷூராவுக்கு. நபி அவங்க மஷூரா பண்ணின இடம் மதீனால இன்னும் மீக்குது, போனா பாக்கணும். பேரே சுக்யா, அது ஒரு கிணம் சகோதரர்களே, அது ஒரு கிணம். நீங்க போனா பாப்பீங்க, மதீனால ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன் உண்டு. கண்ணியமானவர்களே, டர்க்கியுடைய ஸ்டேஷன். அந்த காலத்துல துருக்கி ஆட்சி செஞ்சாங்க மதீனாவை. அவங்களோட ஆட்சி காலத்துல மதீனால இருந்து துருக்கிக்கு ட்ரெயின் போயிட்டீங்க. இங்க மீது அந்த ட்ரெயின் ஸ்டேஷன். அந்த ட்ரெயின் ஸ்டேஷன் நடுவுல ஒரு வெள்ளை கலர்ல சின்ன பள்ளி ஒன்று கட்டிக்கிறான். அந்த பள்ளி தான் அந்த கிணம், அந்த பேரே சுக்கியா, அந்த கிணம் இருந்த இடம் சகோதரர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிணத்துக்கு தான் எல்லா சஹாபாக்களும் எடுத்தாங்க. எடுத்து சொன்னாங்க, ஃபகால அஷீரு யா அய்யுஹன் நாஸ், எனக்கு மஷூரா சொல்லுங்களே. நபியிட பண்பை பாருங்க சகோதரர்கள். இதையும் மஷூராவோட எங்கட வாழ்க்கையை செய்யணும். மஷூராவில் அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருக்கிறான். மஷூராவுடைய முடிவில் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. நபி அவங்களுக்கு முடிவு எடுக்க இருந்துச்சு, இல்ல வாங்க 1000 பேர் வாரானலாம், எடுங்க வாழ போவோம். இல்ல சகோதரர்களே, நபியுடைய ஒரு வார்த்தைக்கும் சஹாபாக்கள் தயாரா இருந்தாங்க. ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனி முடிவு எடுக்கல சகோதரர்களே. ஒரு தலைவராக, ஒரு பொறுப்புதாரியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் ஒன்று சேர்த்தார்கள். யார் இருக்கிறாங்க? அன்சாரிகள் இருக்கிறாங்க இந்த பக்கத்துல. இங்கால யார் இருக்கிறாங்க? முஹாஜிரிகள் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மஷூரா சொல்லுங்களே, என்ன செய்யறது? 1000 பேர் வாராங்க காஃபிர்கள் அபூஜஹிலுடைய தலைமையில. மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு எழுப்பினாங்க முஹாஜிரிங்களோட பக்கத்தில் இருந்து. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஒன்று யோசிக்கவானம், ஃபனஹ்னு மஅக யா ரசூலல்லாஹ், நாங்க உங்களோட இருக்கிறோம். நீங்க நினைக்கிறீங்களா? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பனி இஸ்ராயலுக்கு சொன்னாங்களே, இத்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதுன், நீங்களும் கூட அல்லாஹ் பேர் யுத்தம் செய்யுங்க, நாங்க உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் தான் பனி இஸ்ராயல். இப்படி சொல்லுவோம்னு நினைக்கிறீங்களா? இல்ல யா ரசூலல்லாஹ், நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்க உங்களோட இப்போம் யா ரசூலல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். நபி உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மனது உறுதியை உண்டாக்கிச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் சிரிச்சாங்க. சரியான சந்தோஷம். இந்த சஹாபாக்கள் எல்லாம் தயாராகிறாங்க. ஆனா ரெசிடென்ட் ஏரியா என்ன? மதீனா வாசிகள். அன்சாரியுடைய பக்கத்துல இருந்து இன்னும் பதில் வரல. இப்படி பாக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரி சஹாபாக்கள். அன்சாரியுடைய தலைவர் சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா எழுப்பினாங்க, வல்லாஹி கஅன்னக துரீதுனா யா ரசூலல்லாஹ், நீங்க எங்களை பாக்குற மாதிரி எங்களுக்கு விலகுது, நீங்க என்னமோ ஒண்ணு எங்கள்ட்ட எதிர்பார்க்கிறீங்க. என்ன எதிர்பார்க்கிறாங்க? பதில் ஒண்ணு வருது இல்லைங்க. இது அடுத்த பக்கத்துல இருந்து. கண்ணியமானவர்களே, சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு எழுப்பினாங்க. சுப்ஹானல்லாஹ். சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன யோசிக்கிறீங்க? சொன்னாங்க, லவிஸ்தா அரௌத பினா ஃபில் பஹர், யா ரசூலல்லாஹ், கடல்ல பாய சொல்றீங்களா? நாங்க கடல்ல பாயறதுக்கு தயார் யா ரசூலல்லாஹ். இப்படிப்பட்ட சஹாபாக்கள்
கண்ணியமானவர்களே, சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட சஹாபி தெரியுமா? அவங்களோட மௌத்துடைய நேரம் இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்குச்சு சகோதரர், அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்குது. சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மையத்து நேரம் சொன்னாங்க சஹாபாக்கள், அவங்களோட ஜனாஸால 70,000 மினல் மலாயிகா, 70,000 மலக்குமார்கள் இருந்தாங்க மையத்தில். இப்படிப்பட்ட சஹாபாக்கள் ஹந்தக்ல ஷஹீதானாங்க சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியமானவர்களே, இதெல்லாம் இதுதான் தியாகம். நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? நாங்க மௌத்தான பக்கத்துக்காரனே அழுகுறான் இல்ல. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்குது மலக்குமார்கள் ஜனாஸால. சுப்ஹானல்லாஹ். இலுமினாங்க யா ரசூலல்லாஹ், ஒன்று யோசிக்கவான நாங்க ஓலோடு இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான சந்தோஷம். சஹாபாக்கள் அப்படியே தயாராய் கொண்டு 12வது ரமவான் கண்ணியமானவர்களே பத்ரை நோக்கி பயணமானார்கள். மதீனாவிலிருந்து 150 கிலோமீட்டர் தூரம் பத்ர். பத்ருக்கு போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களையும் கூட்டிக் கொண்டு. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா வரல யுத்தத்துக்கு. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒரு மகள் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா நோய்பட்டிருந்தாங்க. மகளை பார்க்கிறதுக்காக வேண்டி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு விட்டாங்க, நீங்க மதீனால இருங்க. அந்த நேரம் கண்ணியமான சகோதரர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்த இருக்கக்கூடிய 313 சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரை நோக்கி பயணமானார்கள். இந்த ரமதானுடைய மாதம் கண்ணியமானவர்களே என்ன இருந்துச்சு? 70 ஒட்டகம், 2 குதிரை, 600 சின்ன கொஞ்சம் 600 அல்ல சில கவசங்கள், சில ஆயுதங்கள். கண்ணியமானவர்களே, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபியோட ஒட்டகத்தை பிடிச்சு கொண்டு வராங்க. சஹாபாக்கள் எல்லாம் நடந்தாங்க பத்ருக்கு. வல்லாஹி சொல்றேன் சகோதரர்களே, போன மாசம் நான் பத்ருக்கு போறேன். 6 மணி இருக்கும், இருட்டாகுது. அந்த பத்ருடைய யுத்தம் நடந்த மைதானம் அல்ஹம்துலில்லாஹ் பலமுறை பேசியிருக்கிறேன். அல்லாஹ் கண்ணால காட்டினான் சில அதிசயங்கள் அந்த பூமியில. அது லேசான மண் அல்ல. ஆனாலும் ஆச்சரியம், இரவு நேரம் 6 மணி இருட்டாகுது. வல்லாஹி ஒரு வெளிச்சம் இல்ல, இருட்டு, பாலைவனம், கல்லு மலைகள். கண்ணியமானவர்களே, நான் சும்மா யோசிச்சேன், 1400 வருஷத்துக்கு பிறகு நான் பார்க்கிறோம் 6 மணி ஆகுன இருட்டு அந்த ஏரியாவே. பத்ருடைய அந்த மைதானம், அந்த ஏரியா வெளிச்சமாகுது. அதுக்கு போறதான வழிகள் பாலைவனம், காடு, இன்னும் காடு தான் சகோதரர்களே. 1400 வருஷத்துக்கு முன்னால என்ன இருந்துச்சு? எங்க ஒட்டகத்துல போறாங்க, ஒரு கடை இருந்துச்சா, தண்ணி குடிக்கிற ஏற்பாடு இருந்துச்சா? ஒன்றுமே இல்ல. கண்ணியமானவர்களே, அது லேசான இடம் அல்ல, இருட்டு. போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 313 சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு. போற நேரம் 2 கிணம் வரும். ஒன்று பேரே ரௌஹா, அந்த கிணத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிப்பாட்டி தண்ணி குடிச்சிக்கிறாங்க. பத்ருக்கு போற வழியில வரும் அந்த கிணம். இன்னும் அந்த கிணம் நீக்குது சகோதரர்களே, போனா பாருங்க. அடுத்த கிணம் பேரே ஷிஃபா, ஹதீஸோட சம்பந்தப்பட்ட கிட்டத்தட்ட 22 கிணம் வருது மதீனாவுல. சுப்ஹானல்லாஹ். அதுல சில கிணங்கள்ல இன்னும் தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது. எத்தனை வருஷம் இன்றைக்கு? 1400 வருஷம். நான் ஒரு காலத்துல எங்க ஊர்ல கிணம் இருந்துச்சு. பெருநாளைக்கு குடிக்க போறது கிணத்துக்கு, உடுப்பு கழுவ போறது கிணத்துக்கு. எனக்கு அந்த கிணங்கள் இல்ல சகோதரர்களே. ஆனா மதீனால சில கிணங்கள் இன்னும் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பரக்கத். நபியுடைய ஜனாஸாவை குளிப்பாட்டினாங்க சஹாபாக்கள். பேரே கர்ஸ். சுப்ஹானல்லாஹ். போயிட்டு பாருங்க சகோதரர்களே, தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது அந்த கிணத்துல, மதுரமான தண்ணி. சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு தோட்டம் கொண்டிருக்குது மதீனால. அந்த தோட்டத்தில் ஒரு கிணம் இருக்குது, பேரே ஃபுகைர். போயிட்டு பாருங்க சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு மதுரமான தண்ணி அந்த தண்ணி பேரே ஃபுகைர்ல. அடுத்த கிணம் பேரே ரௌஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருக்கு போற நேரம் நிப்பாட்டி தண்ணி குடிச்ச இடம். கண்ணியமானவர்களே, இன்னொரு கிணம் ஒன்று வரும் பத்ருக்கு கிட்டே ஆகிற நேரம், ஒரு 25 கிலோமீட்டர் பத்ருக்கு. அதுதான் பேரே ஷிஃபா. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிணத்துக்கிட்ட போற நேரம் அந்த கிணத்துக்கிட்ட சஹாபாக்களோட நீண்டாங்க. இந்த கிணத்துடைய வரலாறு நான் ஹதீஸ்ல தேடினேன். ஹதீஸ்ல எனக்கு இந்த வரலாறு கிடைக்கல. மதீனாவுடைய தாரீக் கிதாபுகள்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க இந்த பேரே ஷிஃபாவை. இந்த கிணம் எப்படிப்பட்ட வரலாறுடா, ஒரு ரிவாயத்தில் எழுதுறாங்க, அந்த ஊர் மக்களுக்கு ஒரு நோய் வந்துருச்சா.
அந்த ஊர் மக்கள் வந்து சொன்னாங்களா, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு எல்லாம் ஒரு நோய் வந்திக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிணத்து தண்ணி எடுத்து வாய கழுவி துப்புகிறான். நபியிட எச்சிப்பட்ட தண்ணி அது கிணம். இன்னொரு விவாயத்துல வருது, அந்த கிணத்து தண்ணி நஞ்சாகிருச்சா, குடிக்கலாம். குடிக்க பயந்தாங்க அந்த ஊர் மக்கள் எல்லாம். அந்த கிணத்தை சுத்தி சில மக்கள் வாழ்ந்தாங்க. அந்த காலத்துல எங்க சில ஒரு கிணம் உண்டீங்கன்னா அன்னைக்கு ஒரு ஊர் மக்கள் வாழ்வாங்களாம். ஏன் தண்ணி வசதி இல்லை. இன்னைக்கு சவுதியில போயிட்டு பாருங்க சோதரர்களே, தண்ணி ஒரு போத்தல் 2 ரியால், பெட்ரோல் 1 லிட்டர் 1.25 ரியால். பெட்ரோலை விட தண்ணி விலை கூட அங்க. தண்ணி தண்ணி குடிக்கலாம், போத்தல் வாங்கிட்டா குடிக்கணும். நீங்க ஒரு கிணமுள்ள தண்ணி வாரன்றது அற்புதம் அங்க அந்த நாட்டுல. கண்ணியமான சகோதரர்களே, இவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அப்ப நபி அவங்க எச்சு துப்பிட்டு அந்த தண்ணியை கொப்பளிச்சு துப்பினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருக்கு போனாங்க. வரலாறு சொல்லப்படுது, நபி அவங்க வார நேரம் ஒரு பெண்மணி ஒரு ஆட்டை வச்சு கொண்டு நின்று கொண்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, என்ன விஷயம்? அவ சொன்னா, யா ரசூலல்லாஹ், நீங்க உங்களோட வாயை எச்ச துப்பினீங்க, உங்களோட தண்ணி எச்சிப்பட்ட தண்ணி நாங்க எல்லாரும் குடிச்சோம், எங்களோட எல்லா நோய்களும் சோகமாயிடுச்சு. கண்ணியமானவர்களே, மிம்பர் கிட்ட இருந்து பேசுறேன். போன வருஷம் ஹஜ்ஜுடைய நேரம் நான் ஒரு தண்ணி போத்தல் எடுத்துட்டு வந்திருந்தேன். அந்த பேரு ஷிஃபால் இருந்து. நான் வீட்டுக்கு வார நேரம் எங்களோட தங்கச்சிர சின்ன மகன் டெங்கு நோயால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்தார். டெங்கு வந்தா என்ன நடக்கும்? பிளட் கவுண்ட் குறையும். டாக்டர்மார் என்ன சொல்லுவாங்க, பிள்ளைக்கு ரத்தம் ஊறுற சாப்பாடு கொடுங்கன்னுவாங்க. நான் உடனே என்ன செஞ்சேன், நண்டைக்கு அந்தி பட தண்ணி போத்தல கொஞ்சம் கொடுத்து அனுப்பின்னு பிள்ளைக்கு கொடுங்கன்னு சொல்லி பிள்ளைக்கு ராவ் தண்ணியை கொடுத்திக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில பிளட் செக் பண்ணிக்கிறான் டாக்டர், 70% பிளட் கூடி. அவனுக்கு ஆச்சரியம். டாக்டர் கேட்டானா, பிள்ளைக்கு என்ன கொடுத்தீங்கன்னு சொல்லி. அவனுக்கு சொல்லலுமா, ஷிஃபாவுடைய தண்ணியை கொடுத்தீங்கன்னு சொல்லி. கிட்டத்துல ஒரு ஃபேமிலி வந்தாங்க உம்ராவுக்கு. சொன்னாங்க, ஹஸரத், நாங்க தண்ணி எடுத்துட்டு போயிட்டு கனடால கொடுத்த ஒரு கேன்சர் நோயாளிக்கு இன்றைக்கு அவர் நல்ல ஈகிறான்னு சொல்லி சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, ஆச்சரியம் என்னண்டா, 1400 வருஷமா இன்றைக்கு ஒரு கிணம் ஒன்று ஈகின்றா. இது லேசான கிணம் அல்ல. இதெல்லாம் பத்ரோடு சம்பந்தப்பட்ட வரலாறுகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருக்கு போயிட்டு சேர்ற நேரம் ரமதானுடைய 16வது நோன்பு. கண்ணியமானவர்களே, அங்கால் அபூஜஹில் வந்திருக்கிறார் 1000 பேர்களை கூட்டிக் கொண்டு. லேசான படை அல்ல. கண்ணியமானவர்களே, கிட்டத்தட்ட 700 ஒட்டகம், சுப்ஹானல்லாஹ், கிட்டத்தட்ட 200 குதிரைகள், 600 கவசம், பெரிய பட்டாளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்தரை புடிச்சு கேட்கிறாங்க, பத்ர் மைதானம் கிட்டே ஆகிற நேரம், நீ எத்தனை பேர் வந்தீங்க? அவருக்கு கணக்கு தெரியா. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகம் அறுக்குறாங்கன்னு சொல்லி. அவரு சொன்னார், நாங்க 9 ஒட்டகம் அறுக்கிறோம். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணக்கு பாக்குறாங்க, ஒரு ஒட்டகத்தை 100 பேர் தின்னேலுமா? அப்ப 9 ஒட்டகம் எத்தனை பேர்? கிட்டத்தட்ட 900, 1000 பேர் கிட்டத்தட்ட வந்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வச்சு கணக்கு போட்டு கொண்டாங்க. இங்க எத்தனை பேர்? 313 சஹாபா. கண்ணியமானவர்களே, பன்று இரவு போயிட்டு சேர்றாங்க. சரியான டயர்ட் எல்லா சஹாபாக்களும். 150 கிலோமீட்டர் ரொம்ப பிடிச்சுக்கொண்டு, லேசான தூரமா. கண்ணியமானவர்களே, பத்ருடைய அந்த மைதானத்துல உயரமான ஒரு துண்டு இருக்குது. சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அலா நப்னீலக அரிஷன் யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நான் ஒரு கூடாரம் ஒன்று அடிச்சு தரட்டா யா ரசூலல்லாஹ்? சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடிச்சு தாங்களே. கண்ணியமானவர்களே, அந்த கூடாரத்துக்குள்ளத்தான் நபி அவங்க இரவு தங்கினாங்க. அந்த கூடாரம் அடிச்ச இடத்துல இந்த ஒரு பள்ளி கட்டிக்கிறாங்க. கேட்டு பாருங்க, சுப்ஹானல்லாஹ், பெரிய பள்ளி வாசல். அது நபி தங்கின இடம். பத்ருடைய இரவு. அந்த பள்ளியிட பேரு மஸ்ஜிதே அரீஷ். சாத் இப்னு முஆத் என்ன கேட்டாங்க, அலா நப்னீலக அரிஷன் யா ரசூலல்லாஹ், அரீஷ்னது கூடாரத்துக்கு. பள்ளியிட பேரு மஸ்ஜிதே அரீஷ், பத்ருடைய பள்ளி வாசல். கண்ணியமானவர்களே, நீங்க நினைக்கிறீங்க நபி தூங்கிப்பாங்க, டயர்ட்ல வந்து ஆண்டு படுத்திப்பாங்க? இல்ல சகோதரர்களே, இரவெல்லாம் அழுதாங்க, உம்மத்துக்காக வேண்டி அழுதாங்க. சுப்ஹானல்லாஹ். ராவெல்லாம் நபி தூங்கல்ல. எப்படி தூக்கம் வரும்? 313 சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறாங்க, ஒரு ஏற்பாடும் இல்ல. தூக்கம் வருமா சகோதரர்களே? இது தான் அமீர், ஊருடைய தலைவர் இவர் தான் சகோதரர்களே. கண்ணியமானவர்களே, இவர் தான் குடும்பத்துடைய தலைவர். கண்ணியமானவர்களே, இரவெல்லாம் தூக்கம் இல்ல நபிக்கு. 313 சஹாபாக்கள். கண்ணியமானவர்களே, இரவெல்லாம் அழுதார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாங்க,
அடிக்கடி கேட்ட துவா, யா ஹய்யு யா கய்யூம். இந்த துவாவை பாடமாக்குங்க, சுஜூதுல கேளுங்க, உங்களோட தேவையை சொல்லுங்க அல்லா இடத்துல. யா ஹய்யு யா கய்யூம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய நேரம் சுஜூதுல அழுத துவா, அல்லாஹு மன்ஜிஸ் மா வஅதனி. யா அல்லாஹ், நீ எனக்கு வாக்களிச்சதை நிறைவேற்றி யா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகுறாங்க, யா அல்லாஹ் இம்திஹுலிக ஹாதிஹில் இஸாபா. இந்த சஹாபாக்கள் மௌத்தாவிட்டாங்கன்னா உலகத்துல இபாதத் செய்யறதுக்கு யாருமே இல்லையா அல்லாஹ். இரவெல்லாம் அழுதாங்க. சுப்ஹானல்லாஹ். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பின்னால வந்து கட்டி பிடிச்சாங்க. ஹஸ்புக யா ரசூலல்லாஹ், போதும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் அவளை கைவிட மாட்டான். கண்ணியமானவர்களே, இதுதான் நபி, இதுதான் நபியில பண்பு. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆ அந்த பத்ருடைய இரவு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை இறக்குறான். சுப்ஹானல்லாஹ். சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அபூபக்கர் எழும்புங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். பி அல்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் 1000 மலக்குமார்கள் இறங்கிக்கிறாங்க. இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான் ஸலாஸத ஆலாஃபின் மினல் மலாயிகா, 3000 மலக்குமார்கள். இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான் ஹம்ஸத்துன் மினல் 5000 மலக்குமார்கள். சுப்ஹானல்லாஹ். மலக்குமார்கள் சாரை சாரையா இறங்குறாங்க. கண்ணியமானவர்களே, அன்று இரவு சரியான சூடு, அந்த பத்ருடைய மைதானம் கடும் சூடாக இருந்துச்சு. சஹாபாக்களுக்கு எல்லாம் சரியான டயர்ட். சஹாபாக்கள் எல்லாம் கொஞ்சம் சாஞ்சாங்க இரவு நேரம். கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு தூக்கம் போச்சுண்டா சஹாபாக்களுக்கு குளிப்பு கடமை ஆயிடுச்சு. குளிப்பு கடமையாகினா உடம்புட டயர்ட் எல்லாம் இல்லாம போயிடுச்சு. அல்லாஹ் ஏற்பாட பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குளிப்பு கடமையாகிருச்சு, குளிக்கணும். காலையில என்ன செய்யறது? குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், இது யுகஷீகுமுன் நாசு அமனதன் மின்ஹு வ யுனஸ்ஸிலு அலைக்கும் மினஸ் ஸமா. அல்லாஹ் மழையை பெய்ய வச்சான் பத்ர்ல. அன்றைய நாள் பத்ர்ல மழை பெய்ஞ்சிச்சு. சஹாபாக்கள் எல்லாம் கண்ணியமானவர்களே தன்னுடைய குளிப்பு கடமைகளை நிறைவேற்றி கொண்டாங்க, குளிச்சு கொண்டாங்க மலையில. அல்லாஹ் பத்ருடைய மைதானத்தை கொஞ்சம் அப்படி லேசாக்கினான் மைதானத்தை. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, அடுத்த நாள் காலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் இப்படி பாட்டி வச்சுக்கிறாங்க லைன்ல. யுத்தம் ஆரம்பமாகுது. இந்த இரவு 16ஆம் 17வது இரவு சகோதரர்களே, அடுத்த நாள் காலையில எல்லாரும் லைன் லேகிறாங்க. சஹாபாக்கள் யார நிப்பாட்டிக்கிறாங்க முன்னுக்கு? தந்த குடும்பம், மருமகன் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்கள. கண்ணியமானவர்களே, யார நிப்பாட்டிக்கிறாங்க முன்னுக்கு? தந்த சாச்சா ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவங்கள. சுப்ஹானல்லாஹ். யாரும் குறை சொல்ல கூட, இவர் என்ன குடும்பத்தை பின்னது போட்டு ஊர்க்காரன முன்னே போட்டுக்கிறாரு. சுப்ஹானல்லாஹ். நபியில பண்பு பாருங்க, குடும்பம் முன்னுக்கு தலை கொடுக்கிறதுக்கு முதலாவது சஃப நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க அழகான முறையில். எல்லாரும் நின்றுகிறாங்க. அதுல ஒரு சஹாபி இருந்தாங்க, சவாத் பின் கஸியா ரலியல்லாஹு தஆலா. அவங்களோட ஒரு கொஞ்சம் முன்னுக்கு வந்துருச்சு. இப்ப நபி அவங்க சஃப சரி செஞ்சு கொண்டு போற நேரம் அவங்களோட பௌரு கொஞ்சம் முன்னுக்கு இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் இப்படி கையால குத்தினாங்க, பௌர் உள்ள கெடுங்க. அவங்க சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், எனக்கு வலிச்சிருச்சு யார் ரசூலல்லாஹ். கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் பே தக்கல்லுஃப், ஏதாவது ஒன்று இருந்தா உடனே சொல்லுவாங்க மூஞ்சிக்கு நபி அவங்களுக்கு. இதான் சஹாபாக்களோட பண்பு. சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், நீங்க குத்தின எனக்கு வலிச்சிருச்சு யார் ரசூலல்லாஹ். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், என்னப்பா இவர் இந்த டைம்ல இதை பேசுறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே ஜுப்பா தூக்கினாங்க. சொன்னாங்க, அந்த சஹாபிட்ட பழிக்கு பழி வாங்குங்கன்றாங்க. எப்படி பத்ருடைய நேரம். கண்ணியமானவர்களே, அந்த சஹாபி ஓடி போயிட்டு கட்டி பிடிச்சு மோந்து கொண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் வந்திருக்கிறது மௌத்தா போறதுக்கு, நான் வந்திருக்கிறது ஷஹீத் ஆகுறதுக்கு. ஏண்ட ஆசை கடைசி நேரம் ஏண்ட உடம்போடு படணும். அதைத்தான் நான் விரும்பினேன். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, யுத்தம் நடந்தது. சுப்ஹானல்லாஹ். வேகமாக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. சஹாபாக்கள் எல்லாம் வாளை வீசுறாங்க. முன்னால் உள்ள காஃபிர் வெட்டிப்பட்டு கீழே விழுகிறான். ஆச்சரியம். வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன நடக்குது? சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மலக்குமார்கள் மைதானத்தில் இருக்கிறாங்க. அந்த மலக்குமார்கள் இறங்கின மலை பத்ர் லீக் சகோதரர்கள் போயிட்டு பாருங்க. அவ்வளவு ஒரு அழகான ஒரு மலை அது, ஜபலுல் மலாயிகான்னு சொல்லுவாங்க. இப்ப திறந்துகிறான், பார்க்க போக வேணும். இப்ப ஆரம்ப காலத்துல எல்லாம் மூடிச்சு. மதீனாவிலே மக்காவிலே மத மாதிரி ஒரு மலை இல்லை, சும்மா தூசி மணல் மாதிரி ஒரு பஸ்தான மலை அது, ஜபலுல் மலாயிகா. அந்த மலைக்கு தான் அந்த மலக்குமார்கள் இறங்கினாங்களாம். லேசான மலை அல்ல, 1000 மலக்குமார்கள் இறங்கின மலை அது. கண்ணியமானவர்களே, யுத்தம் நடந்தது. அங்கால கொலை செய்யப்படுறாங்க யாரு?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு முன்னால சில இடங்களை காட்டினாங்க, இந்த இடத்துல தான் காஃபிர்களை நாங்க அடக்கம் செய்வோம் சொல்லி. அபூ ஜஹீல், உத்பா, ஷைபா, கண்ணியமானவர்களே எல்லாரும் கொலை செய்யப்பட்டார்கள். 70 காஃபிர்கள் கொலை செய்யப்பட்டாங்க பத்ர்ல. 70 காஃபிர்கள் கைதிகளாக பிடிக்கப்பட்டாங்க. சஹாபாக்கள்ல 14 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. கண்ணியமானவர்களே அந்த 14 சஹாபாக்கள் மக்பாராவும் பத்ர்ல இன்னும் இருக்குது, போனா பாக்க 14 சஹாபாக்களும் கண்ணியமான சஹாபாக்கள். கண்ணியமானவர்களே யுத்தம் நடந்ததை அல்லாஹ் அந்த சஹாபாக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். குர்ஆன் சொல்லுது, வலகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரி வஅன்தும் அதில்லா. நபியே உங்களுக்கு நாங்க உதவி செஞ்சோம் பத்ர்ல. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் உதவி செஞ்சான். அல்லாஹ் முஸ்லிம்களுக்கும் சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான் பத்ர்ல. எல்லாரும் வெற்றி பெற்றார்கள் பத்ர்ல. கண்ணியமானவர்களே வெற்றி கிடைக்குது சஹாபாக்களுக்கு. அடுத்த நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு அந்த 70 கைதிகளை கூட்டிக் கொண்டு மதீனாவுக்கு வாராங்க. அதுல யார் இருக்கிறாரு? நபீட சாச்சா அப்பாஸும் இருக்கிறாரு. கண்ணியமானவர்களே இந்த யுத்தம் எப்படிப்பட்ட யுத்தம் தெரியுமா? வாப்பா இங்கால, மகன் அங்கால. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இங்கால, அபூபக்கர் சித்திக் அல்லாஹ் மகன் அப்துர் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் அங்கால. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கால, நபீட வாப்பாட தம்பி சாச்சா அப்பாஸ் அங்கால. கண்ணியமானவர்களே இந்த யுத்தத்துடைய வெற்றிக்கு காரணம் ஈமானுடைய உறுதி. சஹாபாக்கள் ஈமான் இருந்தது. அந்த ஈமானுடைய உறுதி பலம் சகோதரர்களே. ஈமானை முன்வைத்தார்கள் சஹாபாக்கள். வாப்பா மகன் பார்க்கல அந்த நேரம். ஏன்னா சாச்சா அங்கால இருக்கிறாருன்னு பார்க்கல. மாமா இங்கால யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்மகன் அபுல் ஆஸ் அவன் அங்கால. சுப்ஹானல்லாஹ், மாமா மர்மகன் பார்க்கல, இஸ்லாமா குஃப்ரா இதத்தான் பார்த்தாங்க அந்த நேரம். கண்ணியமானவர்களே இஸ்லாத்துக்கும் குஃபருக்கும் வித்தியாசத்தை எல்லாம் காட்டினான். அந்த சஹாபாக்கள் இருந்த ஈமான் இஸ்லாத்துக்காக முன்னுக்காகினாங்க சஹாபாக்கள், தீனுக்காக. அந்த சஹாபாக்கள் இருந்த தியாகம். கண்ணியமானவர்களே அடுத்த நாள் வெற்றி கிடைக்கிறது, சரியான சந்தோஷம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஒரு கட்டத்துல மக்கால வச்சு அபூ ஜஹீல் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அரைஞ்சிக்கிறான், காதால ரத்தம் வந்திக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிக்கிறான். அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கோபம் வந்துச்சான். அட இவன் எனக்கு அடிச்சிக்கிறான், நபி அவங்க சிரிக்கிறாங்களே. நபி ஏன் சிரிச்சாங்கன்னு விளங்கல்ல. பத்ருடைய நேரம் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் போயிட்டு அபூ ஜஹீல் கழுத்தை வெட்டுங்கன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், அந்த நேரம் தான் சொன்னாங்க, நான் சிரிச்சேன், அல்லாஹ் எனக்கு காட்டினான் ஒரு கட்டம் வரும், நீங்க கழுத்தை வெட்டுவீங்க என்று சொல்லி. கண்ணியமானவர்களே பல அற்புதங்களை அல்லாஹ் காட்டினான். அபூ ஜஹீல், உத்பா, ஷைபா எல்லாரும் புதைக்கப்பட்டாங்க பத்ர்ல. கதீப பத்ர் அந்த இடம் இன்ன மீகு சகோதரர்களே. போனா பாப்பீங்க, ஆச்சரியம் என்ன தெரியுமா? தனி முழு மரம் வளர்ந்திருக்குது அந்த ஏரியா, பார்க்கிறதுக்கு அசிங்கம். கண்ணியமானவர்களே இஸ்லாத்துக்கு விரோதமாக இருந்தவர்கள் அல்லாஹ் கேவலமாக்கினான், கியாமத்து வரைக்கும் கேவலமாக்கினான். கண்ணியமானவர்களே நல்ல மௌத்து கிடைக்கணும், வாழ்க்கையில நல்லவனா உலகத்துல வாழணும். அல்லாஹ் எங்கட கபூர்ல அல்லாஹ் வாழ வைப்பான் சகோதரர்களே, அல்லாஹ் எங்கட கபூர்ல அல்லாஹ் வாழ வைப்பான். கண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட வரலாறு பத்ர். அடுத்த நாள் காலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வராங்க மதீனாவுக்கு. இப்ப மஷூரா பண்ணினாங்க பாருங்க, எல்லா விஷயத்திலையும் மஷூரா. சுப்ஹானல்லாஹ், மஷூரா பண்ணினாங்க என்ன செய்யறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் என்ன குடும்பம் ஈயானல், அவனால தாங்க என்ன கைக்கு கழுத்து எடுக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நாங்க இவங்கள்ட்ட ஃபித்யாவை வாங்கிட்டு இவங்களை விட்டுடுவோம் யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மஷூராவை கபூல் செஞ்சாங்க. கடைசி என்ன நடந்துச்சு கண்ணியமானவர்களே? அவங்கள்ட்ட இருந்த ஃபித்யாக்கள் எடுத்துட்டு திருப்பி அனுப்பினாங்க. அந்த நேரம் அபுல் ஆஸ் பின் ரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மருமகன், இவர் ஒரு மாலையை கொடுத்தார் நபி அவங்களுக்கு, என்ன உடுங்கன்னு சொல்லி. அந்த மாலை எடுத்து பார்த்தா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மாலை அது. சுப்ஹானல்லாஹ், கண்ணியமானவர்களே ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா கொடுத்த மாலை அது. நபி அவரோட கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அந்த மாலையை பார்த்துட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மாலையை கொண்டு போய் இந்த மகள்கிட்ட கொடு, ஏண்ட மகள் மக்கால இருக்கிறா, மகளை கொண்டு வந்து மதீனால விட்டுட்டு நீ போயிட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில நடந்து கொண்டாங்க அந்த கைதிகளோட. அந்த நேரம் அப்பாஸ்
நபீட சாச்சா உடுப்பில்லாமல் நின்றாரு. கண்ணியமானவர்களே, அப்துல்லா பின் உபை மதீனாவுடைய முனாஃபிக், அவர்தான் மெயின் ஆள். கண்ணியமான சகோதரர்களே, உடனே ஜுப்பாவை கழட்டி கொடுத்தான் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த நேரம் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னால அந்த ஒரு நன்றி கடனாக கடைசி நேரம் அப்துல்லா பின் உபையுடைய ஜனாசாவுடைய நேரம் அவருடைய மகன் வந்து கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், உங்களோட ஜுப்பாவை தாங்களே என் வாப்பாக்கு கஃபன் செய்யறதுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கழட்டி கொடுத்தார். சஹாபாக்களுக்கெல்லாம் கோவம் வந்துச்சு. யா ரசூலல்லாஹ், இவன் யாரு? உங்களோட மனைவி ஆயிஷா கிட்ட கட்டினவன் இவன், இவனுக்கு உங்களோட ஜுப்பாவை கொடுக்குறீங்களா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நினைவில்லையா பத்ருடைய நேரம் என்ற சாச்சா அப்பாஸ் நிர்வாணமாக இருந்தார், உடுப்பு இல்லாம. அந்த நேரம் அவர் தன் உடுப்பு கொடுத்தாரு. இதுதான் நபியிட பண்பு சகோதரர்களே. இதுதான் பத்ர். பத்ர் எங்களுக்கு தரக்கூடிய பாடம், சஹாபாக்கள் இருந்த ஈமானுடைய உறுதி, ஒற்றுமை. 313 சஹாபாக்கள் இருந்தது ஒற்றுமை. கண்ணியமானவர்களே, நாங்க குடும்பம் பிரிஞ்சி, ஊர் பிரிஞ்சி, மஹல்லா பிரிஞ்சி, கண்ணியமானவர்களே நினைவு வச்சுக்கொள்ளுங்க, உங்களோட ஊரால உதவியும் சாதிக்க இயலாது. அல்லாஹ்வுடைய உதவி வராத ஊருக்கு. அந்த பத்ருக்கு உதவி வந்தது, மலக்குமார்கள் வந்தது, அந்த சஹாபாக்கள் இருந்தது ஒற்றுமை. கண்ணியமானவர்களே, மூன்றாவது இத்தாத். நபியுடைய ஒரு பேச்சுக்கு சஹாபாக்கள் எல்லாம் வழிபட்டாங்க. தலைவருடைய பேச்சுக்கு வழிபடணும் சகோதரர்களே. எங்கட அமீர், எங்கட குடும்பத்துடைய எங்கட வாப்பா, எங்கட அப்பா தலைவராகிறாரா, எங்கட குடும்பத்துக்கு யாரு பொறுப்பாகிறாங்களோ அவங்களோட பேச்சுக்கு நாங்க இத்தாத் செய்யணும். இதுதான் இந்த பத்ருடைய வரலாறுடைய படிப்பினைகள். அடுத்தது கண்ணியமான சகோதரர்களே, துஆ. துஆவில் சாதித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரவெல்லாம் கேட்ட துஆ அல்லாஹ் வீணாக்கல்ல. கண்ணியமானவர்களே, உங்களோட பிரச்சனையா, குடும்பத்துல பிரச்சனையா, மகளோட பிரச்சனையா, மகள் டிவோர்ஸா, நீங்க யார்ட்டும் சொல்லவான தஹஜ்ஜுத் எழுமுங்க, தஹஜ்ஜுத் தொழுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லாஹ் தழுவுங்க. யா ஹய்யு யா கய்யூம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆ பத்ர்ல. யா ஹய்யு யா கய்யூம், அல்லாஹ்ட்ட கேளுங்க துஆவை. கண்ணியமானவர்களே, உங்களோட பிரச்சனைக்கு அல்லாஹ் முடிவு தருவான். அதுதான் இந்த பத்ர் சகோதரர்களே. கண்ணியமானவர்களே, இது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நடந்த வரலாறு, பத்ருடைய வரலாறு. இந்த ரமலானுடைய மாதம் இதுதான் பத்ர் பேசக்கூடிய வரலாறு சகோதரர்களே. அடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஹுதைபியாவுக்கு உம்ராவுக்கு போனாங்க. உம்ரா செய்ய உடல்ல என்ன நடந்தது? ஒரு உடன்படிக்கை நடந்தது, சுல்ஹுல் ஹுதைபியா. நீண்ட வரலாறு, சுருக்கமா சொல்றேன் கண்ணியமான சகோதரர்களே. அதுக்கு பின்னால அல்லாஹ்வுடைய கட்டளை, நபியே நீங்க என்ன செய்யுங்க, முடி இறக்குங்க, ஆட தம்மு கொடுங்க, மதீனாவுக்கு வாங்க. சஹாபாக்களுக்கெல்லாம் சரியான கவலை, என்னப்பா இது, உம்ராவுக்கு வந்தோம், எங்களை சும்மா சரி உள்ளுக்கு போடலே காஃபிர்கள். சஹாபாக்களுக்கு மனசே இல்ல முடி இறக்கிறதுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனைவி மஷூரா கொடுத்தாங்க. கண்ணியமானவர்களே, சில கட்டங்கள்ல மனைவிமாட மஷூராவை நாங்க கபூல் செய்யணும், மனைவிமார சொல்றதையும் கபூல் செய்யணும். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனைவி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், போயிட்டு நீங்க முதலாவது முடிய வெட்டுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு முதலாவது முடி இறக்குறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் பார்த்தாங்க, நபி முடி இறக்கிட்டாங்க. உடனே எல்லா சஹாபாக்களும் கசகசன்னு முடி இறக்கினாங்க. கண்ணியமானவர்களே, ஆடுகளை தம்ம கொடுத்தாங்க. மதீனாவுக்கு திரும்பி வந்தாங்க. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு அன்றைய நாள் உம்ரா செய்ய கிடைக்கல. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு கண்ணியமானவர்களே 10,000 சஹாபாக்களோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு போறாங்க. காஃபிர்கள் எல்லாம் சரண்டர் ஆகிட்டாங்க. 10,000 சஹாபாக்கள். 8 வருஷத்துக்கு பின்னால அல்லாஹ் நபியவர்களுக்கு மக்காவை கொடுக்கிறான். கண்ணியமானவர்களே, ஃபத்ஹு மக்கா நடந்ததும் இந்த ரமபானுடைய மாதம், நோன்பு 10ல. இன்னொரு ரிவாயத்துல வருது நோன்பு 20ன்னு சொல்லி. கண்ணியமான சகோதரர்களே, மக்காவுக்கு போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு ஆயுதத்தை கீழே வைக்கிறீங்களோ உங்களுக்கு நாங்க பாதுகாப்பு தருவோம், யார் வீட்டுக்குள்ள போறீங்களோ உங்களுக்கு நாங்க பாதுகாப்பு தருவோம், யார் ஹரம் ஷரீஃபுக்கு வாரீங்களோ உங்களுக்கு நாங்க பாதுகாப்பு தருவோம் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லா கிட்ட போறாங்க. அன்றைக்கு சாவி கொடுக்காதவர் யாரு? உஸ்மான் இப்னு தல்ஹா. ஓடி வந்து காபத்துல்லா திறந்து கொடுப்பாங்க பள்ளி சாவியை. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவை திறந்தாங்க. 360 சிலைகள் இருந்துச்சு. எல்லாத்தையும் வெளியே போட்டாங்க. காபத்துல்லாவை கிளீன் பண்ணினாங்க. 2 ரக்காத் தொழுதாங்க. வெளியே வந்து சஹாபாக்களுக்கு ஒரு குத்துபா செஞ்சாங்க. கண்ணியமானவர்களே, கேட்டாங்க, அந்த மஜ்மால யார் இருந்தாங்க தெரியுமா? குறைஷி காஃபிர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. பத்ர்ல சஹாபாக்களை கொலை செஞ்சவங்களும் இருக்கிறாங்க. உஹதுல 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. ஹம்ஸா ரலியல்லாஹு அவங்க கொலை செஞ்சவங்க.
கண்ணியமானவர்களே, முஸஅப் பின் உமைர், அப்துல்லா பின் சுபைர் எல்லாம் கொலை செஞ்ச எல்லா காஃபிர்களும் இருந்தாங்க அந்த மஜ்மால. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எல்லாரையும் பார்த்து, இப்ப நான் உங்களோட எப்படி நடக்க போறேன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. மக்காவுடைய வெற்றியுடைய நாள். காஃபிர்கள் குறைஷிகள் சொன்னாங்க, அஹுன் கரீம் இப்னு அஹீன் கரீம். யா ரசூலல்லாஹ், நீங்க நல்ல ஒரு மனுஷர் யா ரசூலல்லாஹ், உங்களோட வாப்பாவும் நல்ல ஒரு மனுஷர் யா ரசூலல்லாஹ். போட்டாங்க பானிய. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசு அப்படியே இறங்கிச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஸ்ரீப அலைக்கும் அல்யௌம், உங்கள் எல்லாருக்கும் நான் மன்னிப்பு தந்துட்டேன். சுப்ஹானல்லாஹ். ஃபல்ஹபு அன்தும் துலகா, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் எல்லாரையும் நான் மன்னிச்சிட்டேன். கண்ணியமானவர்களே, மக்காவுக்கு சுதந்திரம் கிடைத்த நாள் அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் பொது மன்னிப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு கொடுக்கிறாரு. பிப்ரவரி 4ஆம் தேதி இண்டிபெண்டன்ஸ் டே. கண்ணியமானவர்களே, ஜனாதிபதி இன்றைக்கு கொடுக்கிறாரு. 1400 வருஷத்துக்கு முன்னால எங்கட கண்மணி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு கொடுத்த பொது மன்னிப்பு சகோதரர்களே, அது பொது மன்னிப்பு கொடுத்த நாள் ரமலான், நபி மன்னித்த நாள் ரமலான். சஹாபாக்கள் சொல்றாங்க, நபி அவங்க மன்னிச்ச உடனே காஃபிர்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம், அடே நபி எங்களெல்லாம் மன்னிச்சுட்டாங்களா? கண்ணியமானவர்களே, அன்றைய நாள் 2000 குறைஷி காஃபிர்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க. 2000 குறைஷிகள். நபியுடைய அந்த மன்னிப்பு. இப்ப சஹாபாக்கள் கையை கட்டி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எனக்கு தெரியுமா, காபத்துல்லாஹ் சாவி யாருக்கு கொடுக்க போறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி சாவி. பள்ளி சாவி இரண்ட பொறுமதி தானே, அது யாரு சாவி? காபத்துல்லாஹ் சாவி. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்க, காபத்துல்லாஹ் சாவி எனக்கு தான் வரப்போகுது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறாங்க, நான் மர்மோகன் தானே, எப்படி மாமா சாவி எனக்கு தான் தருவாரு. அலி ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறாங்க, நானும் ஒரு மர்மோகன் தானே, கடைசி மர்மோகன், சாவி எனக்கு தான் வரப்போகுது. சாவி கொடுக்காதவர் யாரு? உஸ்மான் இப்னு தல்ஹா. தொங்கல் ஈந்தாரு. கண்ணியமானவர்களே, நபியோட பண்பை பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உஸ்மான் இப்னு தல்ஹாவை கூப்பிட்டாங்க, யா உஸ்மான் இங்க வாங்க. சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள் இருக்கிறாங்க மஜ்மால. உஸ்மான் இப்னு தல்ஹாவை கூப்பிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உஸ்மான் இங்க வாங்க. உஸ்மானுக்கு நினைவு வருது என்னது? ஹிஜ்ரத்துடைய நேரம். நபி என்ன சொன்னாங்க? யா உஸ்மான், ஒரு நாள் வரும், நீங்க நின்ற இடத்துல நான் நிற்பேன், நான் நிக்கிற இடத்துல நீங்க நிற்பீங்க. அந்த நாள் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ரமதானுடைய மாதம், நோன்பு 10 அல்லது நோன்பு 20 அல்லாஹ் காட்டினான். மக்காவுடைய நாள். சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சாவி எடுத்து உஸ்மான் கொடுத்து சொன்னாங்க. தப்ரானியுடைய ரிவாயத், யா உஸ்மான் சாவி எடுங்க. சுப்ஹானல்லாஹ். என்ன தெரியுமா சொன்னாங்க? யா உஸ்மான், இந்த சாவி ஹாலிதத்தன் தாலிதத்தன், உலகம் நிலைக்கும் நாள் வரைக்கும் இந்த சாவி உங்களோட பரம்பரை நிற்கும் சொல்லி சொன்னாங்க. இந்த சாவி உங்களோட பரம்பரை நிற்கும். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு ஒவ்வொரு வருடமும் முஹர்ரம் மாசம் காபத்துல்லாவ, அந்த கிஸ்வத்துல் காபத்துல்லாட புடவையை மாத்துவாங்க. அந்த புடவையை மாத்துற நாள் அந்த கிங் ஃபேமிலி வருவாங்க, அரச குடும்பம். அந்த நாட்டுடைய அரபிகள், பெரிய பெரிய உலமாக்கள், மக்காவுடைய இமாம்கள் எல்லாரும் வருவாங்க காபத்துல்லாவை கழுவுறதுக்கு. யார் வந்தாலும் உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஃபேமிலில அந்த சாவி இருந்தவர். அவர் வரணும் காபத்துல்லா திறக்கிறதுக்கு. கண்ணியமானவர்களே, இதுதான் நபியோட பண்பு. இன்னைக்கு நாங்க என்ன, பள்ளியில கஞ்சி காட்டாருன்னு பள்ளிக்கு வரல, இவர் தராவே இல்ல பள்ளிக்கு, எனக்கு கஞ்சி காட்டாரல்ல, இவர் சண்டா கட்டிக்க மாட்டாரு, ஈச்சபலம் தரலன்னு பள்ளிக்கு வரல, இவர் எனக்கு பள்ளியால் ஒண்ணு தாராங்க இல்லை, இவர் பள்ளிக்கு வரல. கண்ணியமான சகோதரர்களே, இன்னைக்கு யாராவது எங்களுக்கு கல்யாணத்துக்கு சொல்லலன்னா அவங்க மகனுக்கு எங்களுக்கு சொல்லல, அவரை வெட்டியாச்சு, நாங்க சொல்லப்பட கல்யாணத்துக்கு. கண்ணியமானவர்களே, காபத்துல்லாவுக்கு 2 ரகாத் தொலை கொடுக்காத உஸ்மானுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் வரும் வரைக்கும் அந்த பரம்பரைக்கு காபாவுடைய சாவியை கொடுக்கிறாங்கடா. எப்படி பண்பு சகோதரர்களே, என்ன அஹ்லாக். கண்ணியமானவர்களே, அன்பாக சொல்றேன், ரமலானுடைய மாதம் இது, அன்பாக சொல்றேன், யாரோடெல்லாம் கோயிச்சு கொண்டிருக்கிறீங்களோ எல்லாரோட போயிட்டு முசாஃபா செய்யுங்க. இது பத்ர் வெற்றி கொடுத்த நாள். அல்லாஹ்வுடைய நபி பொது மன்னிப்பு கொடுத்த மாதம் ரமலான். எல்லாரையும் மன்னிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்களும் மன்னிப்போம் சகோதரர்களே. நானோட கோமா, வாப்பட காணி எடுத்துக்கிறாரு, வாப்பட கடை எடுத்துக்கிறாரு,
அன்பாக சொல்றேன், எல்லாரும் போயிட்டு முசாஃபா செய்யுங்க. கண்ணியமானவர்களே, நீங்க கோவிச்சு கொண்டு முதல் சஃப்ல நீங்க தராவிலையும் நீங்க தஹஜ்ஜுல பள்ளியில முன்னுக்கு வந்து நின்று தொழுது வேல் அல்ல. குடும்பத்தோட கோபம், தாத்தாவோட கோபம், தங்கச்சோட கோபம். அன்பாக சொல்றேன் சகோதரர்களே, தாய்மார்களே, எல்லாரையும் போயிட்டு சந்திங்க, எல்லாருடைய முசாஃபா செய்யுங்க, எல்லாருடைய ஒற்றுமையாகும் ரமதான். இந்த ஒற்றுமையான ஒரு மாதம் ரமதான். இந்த பதில் படிச்சு தரக்கூடிய பாடம் சகோதரர்களே. அடுத்தது அன்பாக சொல்றேன் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு தந்த சத்து, அல்லாஹ் எங்களுக்கு தந்த வளம், நாங்க சதக்கா கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு உம்மத்து சகோதரர்களே. இந்த ரமதான் இது சதக்காவுடைய மாதம். மாஷா அல்லாஹ், நான் பார்த்தது எங்களோட கம்பல தாண்ட நேரம் மடவலையிலிருந்து வந்தாங்க நிறைய கூட்டம் சகோதரர்கள். கண்ணியமானவர்களே, 2 மாசத்துக்கு முன்னால அல்லாஹ் ஒரு தண்ணியை தந்தான், கம்பலை காணாத ஒரு தண்ணி சகோதரர்களே. 1948ஆம் ஆண்டு வந்த வெள்ளம், நாங்க எல்லாரும் பாதிக்கப்பட்டோம். எல்லாம் தாண்டிச்சு சகோதரர்களே. 2550 குடும்பங்கள், 16 மஹல்லாக்கள், எல்லாம் தண்ணீரை தாண்டும் சகோதரர்களே. எல்லாத்தையும் இழந்தோம். நான் கண்ட பாடம், எங்கட 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 என்று சொல்லி சேர்த்தது எல்லாத்தையும் வீசினோம் சகோதரர்கள். ஒன்றுமே நாங்க எடுக்கல. புதிய உடுப்புகள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு கொட்டினோம். முழு கம்பளையும் நாரிச்சு சகோதரர்களே. 3 நாள் தண்ணி இல்ல, கரண்ட் இல்ல, கனெக்ஷன் இல்ல, கபுரிஸ்தான் மாதிரி இருந்துச்சு கம்பள இளைய பகுதிகள் எல்லாம் சேத்து குழி. எங்கட மஹல்லாவுக்கு நான் ஒரு நாள் போறேன், போகையில பைக் எடுத்துக்கொண்டு தனி சேரு ஒரு இடத்துல போயிட்டு பைக் லைட் ஆன் பண்ணி நான் 2 இடத்துல நின்று பாங்கு சொன்னேன் சகோதரன். அன்றைய ராவ் 9 மணி இருக்கும். கவலை எப்படி இருந்த மஹல்லா, பிள்ளைகளோட குரான் சத்தம், மகரிபுக்கு பின்னால பிள்ளைகளோட ஓடுற சத்தம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அப்படி இரண்டாக்கினான் ஊரை. ஒரு ஊரும் இருந்துச்சு. கண்ணால கண்டோம் அன்றைய நாள். டேம் படிச்சு உம்மத்தெல்லாம் ஓடினாங்க. யா அல்லாஹ், கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்ன ஒருத்தர் வந்து சொன்னார், ஹசரத் மாசரை விட மோசமாயிருந்தார். வல்லாஹி சொல்றேன், எங்களுக்கு தெரிஞ்ச குடும்பம் ஒண்ணுல உம்மாவை போட்டு பிள்ளை ஓடுகிறாங்க. அன்னைக்கு உம்மா கத்துறாவ கத்தினே என்னைய கொண்டு போகடாண்டு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் காட்டினான் எல்லாத்தையும். பண்பானவர்களே, அல்லாஹ் தந்த பாடம் என்ன தெரியுமா? நீ சேர்த்ததொன்று மோண்டல்ல, நீ சேர்த்ததொன்று மோண்டல்ல, நீ எதை கொடுத்தாயோ அதுதான் உங்களோட. கண்ணியமானவர்களே, இது கொடுக்கிற மாசம் ரமதான். கொடுங்க எல்லாத்தையும். அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிங்க, பள்ளிக்கு செலவழிங்க, இஃப்தாருக்கு செலவழிங்க, நோயாளிகளுக்கு செலவழிங்க, உடுப்புகளை வாங்கி கொடுங்க. அன்பாக சொல்றேன், நிறைய வியாபாரிமார் இருக்கிறீங்க. கண்ணியமானவர்களே, நீங்க உங்களோட கடையில வேலை செய்யறவங்களுக்கு சல்லி கொடுக்கறது எப்ப தெரியுமா? பெருநாள் அன்று ராவைக்கு, பெருநாள் அன்றைக்கு ராவைக்கு சல்லியை கொடுத்தா அவன் எங்க போயிட்டு உடுப்பு வாங்குவான் சகோதரர்களே? குடும்ப சல்லிய நேரத்தோட அவனை சந்தோஷப்படுத்துங்க. ஊருக்கு இஃப்தார், பள்ளிக்கு கஞ்சி கொடுக்கிறோம், கடையில வேலை செய்யறவன் இந்த உடுப்பு வாங்கிக்க மாட்டார் பிள்ளைகளுக்கு. கண்ணியமானவர்களே, பள்ளி இமாம் உடுப்பு வாங்கிக்க மாட்டார். இந்த அவர் பெருநாளைக்கு தான் சல்லி கிடைக்கிறது உடுப்பு வாங்குறதுக்கு இல்ல சகோதரர்களே. குடுக்கல் வாங்குற நேரத்தோட குடும்பம் எல்லாருக்கும், குடும்பங்களுக்கு, உங்களோட வேலை செய்யறவங்களுக்கு. இதுதான் இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய பண்பு சகோதரர்களே. இதுதான் எங்கட ரமதான். கண்ணியமானவர்களே, பிள்ளைகளுக்கு அதப படிச்சு கொடுங்க, அஹ்லாக்க கொடுங்க, தீன கொடுங்க. கண்ணியமானவர்களே, நடந்த வரலாறு, கம்பளைக்கு வெள்ளம் வந்தண்டு அடுத்த நாள் நோரலியால் ஒரு பகுதியில ஒரு குடும்பம் சகோதரர்களே, அந்த வாப்பா பள்ளியோடு தொடர்பாக இருந்தவரு, அடிக்கடி பள்ளிக்கு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போவாரு வருவாரு. அந்த வீட்டுல உம்மா ஒவ்வொரு நாளைக்கும் ராவைக்கு பிள்ளைகளுக்கும் சொர்க்கத்தை பத்தி பேசுவாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் பிள்ளைகளுக்கு சொர்க்கத்தை பத்தி சொல்லுவாங்க. அன்றைய நாள் இரவு வெள்ளம் வந்து அடுத்த நாள், கண்ணியமானவர்களே, குடிச ஊடு. நான் போனேன் அந்த வீட்டுக்கு. ஒரு 2 துண்டு சகரு சகோதரர்களே, பின்னுக்கு பாத்ரூம், அதுக்கு பின்னால் லீக்ஸ் நாட்டிக்கிறாங்க தோடம். கண்ணியமானவர்களே, ஆனா வீட்டுக்குள்ள தீன், வீட்டுக்குள்ள குரான், வீட்டுக்குள்ள பிள்ளைகள்கிட்ட தர்பியத். அந்த உம்மா சொர்க்கத்தை பத்தி ஒவ்வொரு நாளைக்கு பிள்ளைகள்கிட்ட சொல்லிட்டு தான் படுப்பாவாம். அன்றைய இரவு அந்த பகுதிகள் எல்லாம் 8:30 மணிக்கு தூங்கிடுவான். கூதல் வெளியே யாரும் வரமாட்டாங்க. அந்த 8:30 மணிக்கு வாப்பா 4 பிள்ளைகளையும் படுக்க போட்டு ஹோல்ல பாயில வாப்பாவும் படுத்திக்கிறார். 7 வயசு மகன் சகோதரர்கள். புள்ள சொன்னான உம்மாட்ட, உம்மா இன்னைக்கு ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே. கண்ணியமானவர்களே, அந்த தாய் சொன்னாவா, மகன் படு வாப்பா நாளைக்கு சொல்றேன் சொல்லிட்டு மகளை கூட்டிக் கொண்டு போறாங்க பாத்ரூமுக்கு. ஒரு ஸ்லிப் கொண்டு வந்து புழுந்திக்குது, மண் சரி கொண்டு. சுப்ஹானல்லாஹ், 4 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து வந்தீங்க சகோதரர்களே. வல்லாஹி சொல்றேன்,
எங்கேயோ போற மண் சரிவு திரும்பி இவரோட வீட்டுக்கு. அன்று இரவு 8:30 மணி, மண் அப்படியே மூடி விட்ட. கண்ணியமானவர்களே, 4 பிள்ளைகள் 5 பிள்ளைகளோட அந்த வாப்பா குடும்பம் வீட்டுக்குள்ள. அந்த உம்மா மகளை கூட்டி கொண்டு போனா வெளியில பாத்ரூமுக்கு. ஊர் மக்கள் எல்லாம் வந்து பின்னால உடைச்சி பிள்ளையும் உம்மாவையும் மகளையும் காப்பாத்தினாங்க. அந்த குடும்பத்தை காப்பாத்த கிடைக்கல சகோதரர்களே. அந்த பொடி என்ன தெரியுமா சொன்னானாம்? உம்மா சொன்னாவே நாளைக்கு படுவாப்பா சொல்றேன்னு. அந்த மகன் சொன்னானாம், உம்மா உங்களே மவ்வை நான் சொர்க்கத்தை கூட்டி கொண்டு போவேன் சொல்லிட்டு படுத்த புள்ள சகோதரர்களே. அந்த மகனும் மௌத், அன்னைக்கு அந்த பிள்ளையும் மௌத்து. இப்படி இருக்கும் ஒரு வீட்டுல வாப்பாவோட 4 பிள்ளைகள். அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க, ஹசரத் காலையில மண்ணெல்லாம் எடுத்தோம். கண்ணியமானவர்களே, பாயில படுத்த மாதிரி அந்த பெட்ஷீட்டை போத்தின மாதிரி அந்த பிள்ளைகள் ஜனாசாவா இருந்தாங்க. இந்த ஒரு மண் சரிவு வந்த அட்ரஸ் இல்ல ஜனாசாக்கு. கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட பிள்ளைகள் உருவாகணும். பிள்ளைகளுக்கு தீன சொல்லுங்க, குர்ஆனை படிச்சு கொடுங்க. நாங்க டெக்னாலஜியையும் நாங்க யூடியூபையும் தங்கட பிள்ளைகளுக்கு காட்டுறோம். கண்ணியமானவர்களே, இதுதான் ரமலான். நாங்க கண்ட பாடங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய ரமலானை அல்லாஹ் கபூலியத்தான ரமலான் அல்லாஹ் ஆக்குவானாக. யா அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கட குற்றங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கட தவறுகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நிறைய பாவம் செய்திருக்கிறோம் ரப்பே. யா அல்லாஹ் எங்களை நீ மன்னிச்சிடு. யா அல்லாஹ் நீ மன்னிக்கலன்னா வேற யாரும் எங்களை மன்னிக்கிறது இல்லை. யா அல்லாஹ், யா அல்லாஹ் ரஹ்மானே, அந்த ஹம்சா ரலியல்லாஹு கொலை செஞ்ச வஹ்ஷியை மன்னிச்சாய். யா அல்லாஹ், யா அல்லாஹ் அபூ சுஃபியானை நீ மன்னித்தாய். யா அல்லாஹ் ஜன்னத்துல் பக்கியை கொடுத்தீராய். யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீங்களை மன்னிச்சிடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ் நல்ல மௌத்த தந்திடு. யா அல்லாஹ் ஈமானோட மௌத்த தந்திடு. யா அல்லாஹ் கலிமாவோட மௌத்த தந்திடு. யா அல்லாஹ் சுஜூதுல மௌத்த தந்திடு. யா அல்லாஹ் இபாதத்துல மௌத்த தந்திடு. யா அல்லாஹ் கடனோட நீங்களை மௌத்தாக்கிடாதே. யா அல்லாஹ் இன்னொருத்தன் ஹக்க திண்டவனாக நீ மௌத்தாக்கிடாதே. யா அல்லாஹ் ஹராத்த சம்பாதிச்சவனாக நீங்களை மௌத்தாக்கிடாதே. யா அல்லாஹ், யா அல்லாஹ் அனர்த்தங்களை விட்டு நீங்களை பாதுகாப்பாயாக. நாங்கள் எல்லாரும் பாதிக்கப்பட்டோம். யா அல்லாஹ் எல்லாத்தையும் இழந்தோம் ரப்பே. இழந்ததை விட சிறந்ததை தருவாயாக. யா அல்லாஹ் ரமலானை கபூல் செய்வாயாக. எங்களுடைய இந்த ஊரை கபூல் செய்வாயாக. நல்ல தனவந்தர்கள் இருக்கக்கூடிய ஊர் யா அல்லாஹ், அவர்கள் செய்யக்கூடிய சதகாக்களை கபூல் செய்வாயாக. அவர்களுடைய ஜகாத்தை கபூல் செய்வாயாக. எங்களுடைய இந்த பிள்ளை செல்வங்களை நீ கபூல் செய்வாயாக. சிறந்த பிள்ளைகளை உருவாக்குவாயாக. நல்ல தாய்களை உருவாக்குவாயாக. உலமாக்களை உருவாக்குவாயாக. படித்த டாக்டர்களை உருவாக்குவாயாக. தீனுள்ள லாயர்ஸை உருவாக்குவாயாக. அல்லாஹ் ரஹ்மான் எங்களை கபூல் செய்வாயாக. லைலத்துல் கத்ர் தந்திடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்கட கடைசி ரமலானாக இதாக்கிடாதே. யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்கட வாழ்க்கையில நிறைய ரமலானை தந்திடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ் ரஹ்மான் எங்கட உம்மா வாப்பட கபரை வெளிச்சமாக்கி. யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களை வளர்த்தவர்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுக்கு துஆ செஞ்சாங்க. யா அல்லாஹ், யா அல்லாஹ் இன்னைக்கு அவங்க கபூர்ல இருக்கிறாங்க. யா அல்லாஹ் நாங்க நல்லா இருக்கிறோம் ரப்பே. அவங்களை பாக்குறதுக்கு இந்த ஹயாத்தோட இல்ல. யா அல்லாஹ் அவங்களோட கபர்களை நீ வெளிச்சமாக்கிடு. யா அல்லாஹ் சுருக்கத்துடைய பூஞ்சோட கபர்கள் ஆக்கிடியா அல்லாஹ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அவர்களுக்கு நீ நசீபாக்குவாயாக. அவர்களை நீ கபூல் செய்வாயாக. உம்மா வாப்பா நோயாளிகளா இருக்கிறாங்க ரப்பே, அவர்களுக்கு ஷிஃபாவை கொடுத்துடுவாயாக. யா அல்லாஹ் எங்களோட துஆக்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் நல்ல செலவழிக்கக்கூடிய மனப்பான்மை தருவாயாக. சதகா செய்யக்கூடிய தன்மையை தருவாயாக. ஊருக்கு செலவழிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. பள்ளிக்கு செலவழிக்கக்கூடிய மக்களாக ஆக்குவாயாக. நம் அனைவரை கபூல் செய்வாயாக. குர்ஆனை தருவாயாக. குர்ஆனுடைய வாழ்க்கை நசீபாக்குவாயாக. எங்களுடைய வீடுகளை ஹயாத்தாக்குவாயாக. தீனுள்ள குடும்பங்களாக குடும்பங்கள் ஆக்குவாயாக. எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன் நார். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. وصلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم.